அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் கூறி ஒரு அருமையான செய்தியோடு இன்று உங்களை சந்திக்கின்றேன். அது என்ன செய்தி என்று சொன்னால், நீங்களும் உங்களது பிள்ளைகளும் தொலைக்காட்சிகளில் வெளிநாடுகளில் பார்த்த விடயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு அனுபவிக்க முடியாதா என்று நினைத்த விடயம் ஒன்று, அதாவது கனவு போல இருந்த விடயம் ஒன்று இலங்கையிலும் நினைவாக்கப்படுகிறது. இலங்கைக்குள் சுற்றுலா செல்பவர்களுக்கும் வெளிநாடுகளில் சுற்றுலா செல்பவர்களுக்கும் ஒரு அருமையான செய்தியாக இருக்கும். இந்த வகையில் இலங்கையில முதலாவது கேபிள்ல கார் பயணிக்கிறது, அதாவது கம்பிகள்ல கார் பயணிக்கும், அதாவது கார் பயணம் செய்யும். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேபிள்ல கார் ஒன்று அல்லது ஒரு பெட்டி ஒன்று தொங்கிக் கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும். அவற்றுக்குள் மக்கள் எல்லாம் இருப்பார்கள். இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும். இதே விடயத்தை இலங்கையில் சீனாவும் அமெரிக்காவும் ஒன்றாக இணைந்து தங்களது முதலீடாக 2 மலைகளுக்கு இடையில் நீண்ட கேபிள் அமைத்து அந்த கேபிளில் பயண ஊர்திகள் தொங்கவிடப்பட்டு அதில் மக்கள் ஏறி பயணிப்பதற்காக, குறிப்பாக சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்காக உள்நாடோ அல்லது வெளிநாட்டவரோ ஒரு தரமான கேபிள் கார் திட்டம் ஒன்றை இலங்கையில் தயார் செய்யப்பட்டு விட்டது. அதன் முதல் கட்ட பணி இந்த மாதம் அளவில் முடிவடைய உள்ளதாம். இந்த வகையில் தெற்காசியாவில் 7 நாடுகள் உள்ளது. அவற்றில் மாலைத்தீவு தவிர மற்ற நாடுகளில் இவ்வாறான கேபிள்களில் பயணிக்கக்கூடிய திட்டம் இந்தியா, பூட்டான், பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம் போன்ற நாடுகளில் உள்ளது. ஆனால் இலங்கையில் அமைக்கப்படுற இந்த கேபிள் திட்டம், கேபிள் கார் திட்டத்துக்கும் இந்த தெற்காசியாவில் உள்ள ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான கேபிள் கார் திட்டத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, 2 மலை உச்சிகளுக்கு இடையில் மிக நீளமான கேபிள்கள் அமைக்கப்பட்டு, அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு வலுவான தரமான கேபிள் திட்டம் நீளமாக அமைக்கப்பட்டு அவற்றில் தொங்கும் கார்களை இணைக்கப்பட்டு பயணம் செய்யும் முதலாவது எவர் கேபிள் கார் திட்டம் அது இலங்கையில் தான் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்தியாவில் இல்லையான்னு கேட்டால், இந்தியா நேபாள பகுதிகளில், இமயமலை சார்ந்த பகுதிகளில் இது நிறுவப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கைக்கும் மற்ற நாட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னென்னு சொன்னால், மற்ற நாடுகளில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இடையில் அந்த கேபிள் கார்களுக்கு சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அது தொங்கிக் கொண்டு போகும்போது இடையில் ஒரு இடத்தில் நின்று அல்லது அது ஊண்டப்பட்ட நிலையில் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு செல்லும். ஆனால் இலங்கையில் அமைக்கப்பட்ட இந்த கேபிள் கார் திட்டம் அதி உச்ச தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த கேபிள் கார் திட்டமாகும். இதனை செய்வது உலகத்தில் மிகப்பெரிய தொழில்நுட்பவியலாளர்கள், அதாவது அமெரிக்கா மற்றும் சீனாவுடைய தொழில்நுட்பம். முன்பு இது சம்பந்தமான அதிகமான ப்ராஜெக்டுகளை சீனாவுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் தான் செய்து வந்தார்கள். ஆனால் இப்போது அமெரிக்காவும் இணைந்து இந்த திட்டத்தை செய்து வருகிறது. இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், தெற்காசியாவிலேயே இப்படி நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய, அதுவும் 2 மலைகளுக்கு இடையில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய கேபிள் கார் பயண திட்டம் இலங்கையில் தான் முதலாவதாக நிர்மாணிக்கப்படுகிறது என்று இந்த திட்டத்தின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவரான அனுராதா ஜெயரத்ன அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, இது இலங்கையில் எங்கே, எந்த இடத்தில் அமைக்கப்படுகிறது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரி, அதை பற்றி குறிப்பிடுகின்றேன். அதாவது நீங்கள் சென்றிருக்கலாம், அம்புலுவாவே கம்பளையில் அமைந்துள்ளது. இங்கே படத்தை பார்த்தால் புரியும், சென்றவர்களுக்கு புரியும். அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போகும் இடம். இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து படம் எடுக்கும் போது அது ஒரு தனி கலை. இந்த வகையில் இந்த அம்புலுவாவ மலை உச்சியில் ஒரு விகாரை மத வளாகம் உள்ளது. அந்த மத வளாக விகாரை காணப்படும் மலை உச்சியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம், அதாவது 600 மீட்டர் தூரத்தில் காணப்படும் இன்னொரு மலை உச்சியான விவசாய கோபுரம் காணப்படும் இடம் வரை இந்த கேபிள் இணைக்கப்படுகிறது. அதாவது அம்புலுவாவ அந்த பன்சல விகாரையிலிருந்து அடுத்த 600, அதாவது 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள இன்னொரு டவர் விவசாய கோபுரம் வரை, அதுவும் மலை உச்சியில் தான் உள்ளது. அந்த மலை உச்சி வரை கேபிள் இணைக்கப்பட்டு அவற்றில் கார்கள் தொங்கவிடப்பட்டு அவற்றில் பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் கடைசி தருணத்தில் உள்ளது. பின்னர் அங்கிருந்து, அதாவது இந்த விவசாய கோபுரத்திலிருந்து, மலை உச்சியில் உள்ள விவசாய கோபுரத்திலிருந்து சுமார் 1.2 கிலோமீட்டர், அதாவது 1200 மீட்டருக்கு அங்கால் காணப்படும் இன்னொரு மலை உச்சிக்கு இந்த கேபிள் கார் திட்டம் நீடிக்கப்பட்டு செல்கின்றது. முதலில் 600 மீட்டர், பின்னர் 1200 மீட்டர். இந்த 600 மீட்டரோ 1200 மீட்டருக்கோ இடையில் எந்த ஒரு சப்போர்ட்டுக்காக எந்த ஒரு தூணும் அமைக்கப்படவில்லை. இந்த கார்கள் தொங்கிக் கொண்டே சுமார் 1.8 கிலோமீட்டர் பயணிக்கும். இடையில் ஒரு 600 மீட்டர் தொலைவில் ஒரு மலையில் நிற்கும். பின்னர் 1200 மீட்டர் தொலைவில் எந்த ஒரு இறங்குவதற்கோ அல்லது அந்த கேபிள்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய தூண்களோ இல்லாமல் தொங்கிக் கொண்டே அடுத்த மலை உச்சிக்கு செல்லும். இவ்வாறான ஒரு விசேடமான, தெற்காசியாவில் ஒரு விசேடமான கேபிள் கார் திட்டம் இலங்கையில் தான் முதலாவதாக உருவாக்கப்படுகிறது என்பதை கேட்கும் போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த பயணத்தை பற்றி குறிப்பிடும் போது சொல்லப்படுவது, உலகத்தில் இவ்வளவு தூரம் பயணிக்கிறது, அதாவது எந்த இடை தூண்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக பயணிக்கிற இடங்கள் உலகத்தில் மிக மிக அரிதாகத்தான் உள்ளதா. அந்த வகையில் இலங்கை ஒரு முக்கியமான இடத்தை தெற்காசியாவில் பெற்றுவிட்டது என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் இதற்கு அடுத்தபடியாக
இதைவிட விசேஷமான ஒரு திட்டம் தற்போது 2ஆம் கட்ட திட்டம் நடந்து கொண்டிருக்கும். இந்த வேலை பூரணமடைந்தவுடன் அதனையும் ஆரம்பிப்பதற்கான எல்லா ஒப்பந்தங்களும் முடிவடைந்து விட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அது என்ன 2வது கட்ட திட்டம் அப்படின்னு சொன்னா, நான் முதல் திட்டமாக சொன்னேன் தானே, அதாவது அம்புலுவாவ மலை, அதாவது விஹாரை இருக்கும் இடத்திலிருந்து 600 மீட்டர் தொலைவுக்கு சென்று அங்கு ஒரு மலையில் நின்று பின்னர் அங்கிருந்து 1200 மீட்டர் தொலைவில் பயணித்து இன்னொரு மலை உச்சிக்கு சென்று தரித்து பின்னர் அங்கிருந்து 2வது திட்டமாக கம்பளையில் உள்ள புகையிரத நிலையம் வரை இந்த கேபிள் நீடிக்கப்பட உள்ளதாக இது குறிப்பிடப்படுகின்றது. இதனால் இந்த கம்பளை ரயில்வே நிலையத்துக்கு வருபவர்கள் தொங்கிக் கொண்டே என்ன செய்யலாம், மலைகளை சுற்றி 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 அம்புலுவாவை பார்க்க வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. தொங்கிக் கொண்டே அம்புலுவாவ மலை உச்சிக்கு வந்து சேரலாம், அதாவது இந்த கேபிள் கார்ல வந்து சேரலாம். அதே போல் அம்புலுவாவ மலை உச்சியை பார்க்க சென்றவர்கள் உடனடியாக மலையிலிருந்து இறங்கி வருவதற்கு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும். ஒரு முச்சக்கர வண்டியில் கீழே இறங்கி வருவதென்றால் 1000 ரூபாய் அல்லது 800 ரூபாய் செலுத்த வேண்டி வரும். பின்னர் இறங்கி வந்து அங்கிருந்து நாங்கள் வாகனமோ அல்லது எடுத்துக்கொண்டு தான் ரயில்வே நிலையத்துக்கு மிக தூரம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த மலை உச்சியில் இருப்பவர் நேரடியாக அந்த கேபிள் கார் மூலம் கம்பளை புகையிரத நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து நுவரெலியாவுக்கோ இலங்கையின் ஏனைய பாகங்களுக்கோ விரைவாக வெளியேறி தங்களது பயணங்களை செய்யக்கூடிய நிலைமை மிக விரைவில் வர இருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் இந்த திட்டத்துடைய முக்கிய பொறுப்பாளர் குறிப்பிடும் போது, இதனை சுமார் 18 வருடங்களுக்கு முன்னுள்ள அரசாங்கம் இதை அமைக்க முடியுமா என்று சொல்லி அதன் சாத்திய கூறுகளை பற்றி ஆய்வு செய்ததாம். ஆகவே அங்கு அது முன்மொழியப்பட்ட ஒரு திட்டமாக மாத்திரமே இருந்து வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. பின்னர் இந்த அரசாங்கம் சீனா மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களின் ஒத்துழைப்பை கொண்டு சாத்தியமா என்று பார்க்கப்பட்ட அந்த திட்டத்தை, அதாவது கனவு திட்டத்தை நினைவாக்கும் பணியில் செயல்பட்டு வருகின்றார்கள் என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இந்த முயற்சி உண்மையிலேயே நிறைவேற்றப்பட்டால் கம்பளை நகரம் உலக தரத்திலான ஒரு சுற்றுலா மையமாக விளங்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அத்தோடு இந்த அம்புலுவாவ மலை காட்சியை காண்பதற்கும் இந்த கேபிள் காரில் பயணம் செய்வதற்கும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு வருமானம் கிடைக்கப் போக இலங்கைக்கும் மிகப்பெரிய வருமானம் உள்ள ஒரு இடமாக அது மாறும் என்று மேலும் இந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றது. எனவே இவ்வாறான திட்டங்கள் நிச்சயமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கும் ஒரு புதிய கதவாக அமையும் என்று குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.